What a fantastic place. இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரி. Trekking lover. டேஸ்ட் எப்படி இருக்கு? நானே காப்பாத்திக்க முடியலம்மா. சொல்லல காடு. நடு காடு. நான் வந்து அத்ரி மகரிஷியோட சிஷ்யர் வந்து கோரக்கர். அவர் இங்க நிறைய இடத்துல உட்கார்ந்து தவம் வந்திருக்காரு. ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே. இன்றைக்கி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளேஸ் தான் வந்திருக்கோம். எங்களோட ரொம்ப நாள் ஆசைனே சொல்லலாம், சின்னதாக ட்ரெக்கிங் போகணும்னு. ஸோ ஃபாரஸ்ட் ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் ஒரு ட்ரெக்கிங் லவ்வராக இருக்கீங்க அப்படின்னா இந்த பிளேஸ் உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாகவே இருக்கும். மலை மேலே அடர்ந்த காட்டுக்குள்ளே உள்ள ஒரு சித்தர் கோயில். எங்களுடைய இந்த அனுபவம் எங்களுக்கு மறக்க முடியாததாக இருந்தது. ஸோ உங்களுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம ட்ரெக்கிங் வந்திருக்கிற பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம திருநெல்வேலி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி சிவசைலம் பக்கத்தில் இருக்கிற கடனா அணையை ஒட்டி இருக்கிற வனப்பகுதிக்கு தான் வந்திருக்கோம். எங்க போயிட்டு இருக்க? ரொம்ப நாள் ஆசைப்பட்டீங்க தங்கம். இங்கிட்டு திரும்பி சொல்லு. எங்க போற? அத்திரிமலை. அத்திரிமலைங்குது சின்னது. சின்னதை பார்த்ததான் ட்ரெக்கிங்க்கு வந்த ஆள் மாதிரி இருக்கு. ஏங்க எஸ் மக்களே, நம்ம வந்து அத்திரிமலைக்கு தான் வந்திருக்கோம். இது நாங்கள் முதல் முறையாக வந்திருக்கோம் இந்த மலைக்கு. ஸோ எங்களுக்கு வந்து இது எவ்வளோ டிஸ்டன்ஸு, எவ்வளோ நேரம் ஆகும், என்னென்ன எடுத்துகிட்டு போகணும், இந்த மாதிரி எந்த ஐடியாவும் கிடையாது. நாங்களாக ஒரு 2 கிட்ஸை வச்சுருக்கிறனால எங்களுக்கு தேவையான திங்ஸை மட்டும் எடுத்துகிட்டு நாங்கள் போனோம். இங்கே என்ட்ரன்ஸில் ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருக்குது. அங்கே வர்ற மக்கள் எல்லாத்துட்டையும் அவங்களுடைய ஃபோன் நம்பர் அண்ட் ஆதார் வாங்கிட்டு செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. வாவ் சூப்பர். இந்த மலைக்கு போகிற பாதையே பார்த்தீங்கன்னா அந்த கடனா டேம் வழியாக தான் நம்ம போகிறோம். சம்மர்னால தண்ணி எதுவும் இல்லை. அந்த டேம் ஒட்டி தான் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இந்த டேமையும் இந்த மலையும் சேர்த்து பார்க்கும்போது ஆஹா கண்கொள்ளா காட்சியாக இருந்ததுங்க. நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் போனோம். ஆக்சுவலி இந்த மலை வந்து பௌர்ணமி, அமாவாசை, கடைசி வெள்ளிக்கிழமை, அப்புறம் முக்கியமான நாட்கள் அதான் மகா சிவராத்திரி, அந்த மாதிரி பெரிய நாட்களில் மட்டும்தான் இந்த மலையேற்றத்துக்கு அலோவ் பண்ணுறாங்க. நீங்கள் ஃபேமிலியாக போகிறீங்க அப்படின்னா என்னெல்லாம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். இயற்கையை கண் திறந்து ரசிக்கிற மாதிரி வருமா? மேகத்தை பாரு. வெயில் வந்து மேகம் தவழ்ந்துகிட்டு இருக்கு. இப்போ அது தவக்குதா இல்லையோ? நீங்க நல்லா தவக்குறீங்க. ஆழ்வார்குறிச்சியிலேருந்து இந்த மலையோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் இருக்கும். இந்த ட்ரெக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 7 o'clockலேருந்து 12 o'clock வரைக்கும் தான் மக்களை அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா நம்ம மலை ஏற ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 2-3 o'clock உள்ளே வந்து நம்ம ரிட்டன் இறங்க ஆரம்பிச்சிடணும். பெரியவங்களுக்கு 30 ரூபாயும் குழந்தைங்களுக்கு 20 ரூபாயும் என்ட்ரி ஃபீஸாக வாங்குறாங்க. இப்போதான் டேமை விட்டு மலையில் ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் மலை ஏறதுக்கு. 2 வழியாக போகிறாங்க. ஒரு பக்கம் ரோடு மாதிரி போகும் போல இருக்குது, வெஹிக்கிள்லாம் போகும் போல். இந்த பக்கம் ஒத்தடி பாதை நடந்தே போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து நாங்கள் ஒத்தடி பாதையில் போகலாம். கிளிப்பு நிறைய விஷயங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆனால் அதுக்குள்ளே இலக்கிது. இன்னும் ஒரு ஆளு வளர்த்தே விட்டானா? கௌதமி, இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரி. வாங்க வாங்க வாங்க. எவ்வளோ பேர் வராங்க பாரியா? பௌர்ணமினால இன்னைக்கு எக்கச்சக்கமான பேர் வராங்க. மடிவாரத்தில் இருக்கும். இதுலேருந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 3 hours நடந்தே போகணும்னு போட்டிருக்கு. என்ன பண்ண காத்திருக்குமா தெரியல.
நாங்கள் இங்கே கரெக்டாக செக் போஸ்ட்டை ரீச் பண்ணும்போது டைம் பார்த்தீங்கன்னா 10:10 இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபோன் அண்ட் ஆதார் நம்பர் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு நம்மளை உள்ளே அனுப்புகிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பேக்ஸில் ஏதாவது பிளாஸ்டிக் கவர்ஸோ இல்லைன்னா குளியல் பொருட்களோ எதுவுமே இருக்கக்கூடாது, அதெல்லாம் பார்த்துக்குங்க. மற்றவங்களுக்குலாம் சர்வசாதாரணமாக இருக்குது, நமக்கு தான் புதுசாக நடக்கிற ஆளுங்க தான் திணறி இழைச்சி போயிட்டு இருக்கோம். மற்றவங்க சர்வசாதாரணம் அப்படி ரன்னிங்கில் போயிட்டு இருக்காங்க. திரும்பி பார்க்கக்கூடாது, ஆரம்பித்தோமா எண்டு இல்லாமல் போயிட்டே இருக்கோம். நாங்கள் குழந்தைங்களை வச்சுருக்கிறனால பிஸ்கட் பாக்கெட் கொண்டு வந்திருக்கோம்னு நாங்கள் ஓப்பனாகவே சொன்னோம். ஸோ அவங்க வந்து பேக்கெட்ஸை மட்டும் வெளியில் போட்டுறாதீங்க, திருப்பி கொண்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டு தான் எங்களை அலோவ் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களாப்பா? இதான் ஃபர்ஸ்ட் டைம். எவ்வளோ நேரம்டா ஆகும்? தெரிஞ்சவரையும் சொல்லிட்டு போங்கடா, சர்ப்ரைஸாக வைக்கிறாங்களா சார். டேம்லேருந்து பார்த்தீங்கன்னா 2-3 வழியாக மக்கள் வந்து பிரிஞ்சு போகிறாங்க. நம்ம போகிற ரூட் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாருமே நடக்கக்கூடியது தான். இந்த மலையெல்லாம் ஆண் பெண் எல்லாருமே அலோடு. ஸோ குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து போகிறாங்க. 10:20க்கு நாங்கள் வந்து செக் போஸ்ட்லேருந்து ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்லோவாக போ, நிதானமாக போனாலும் நம்ம ஆமை மாதிரி முயல் மாதிரி போயிட்டு ஒரு இடத்துல தூங்கக்கூடாது. ரெஸ்ட் எடுத்து கூட நாங்கள் போய் நீ தொப்பியும் போடல ஒன்றும் போடாமல் இப்படி வரலாமா? எங்க சின்னது பயங்கரமான த்ரில்லிங் காட்சிகளுடன் காட்டுக்குள்ள எங்கிட்ட ஆளுங்க ரொம்ப போகல. அப்பப்போ ஏதோ சத்தம் கேட்குற மாதிரியே ஃபீல் ஆகுது நீங்க சொன்ன பிறகு. ஐயோ அலாட்டாய்க்கடா அலாட்டாய்க்க. இன்னைக்கு பௌர்ணமி அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்திருக்காங்க. பட் நம்ம போகிற ரூட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில பேரை தவிர வேறு யாரையுமே பார்க்க முடியல. ரொம்ப டிஸ்டன்ஸில் தான் எல்லாருமே நடந்து போயிட்டு இருக்காங்க. போகிற நேரம் சரியான வெயில் கூட, அதனால தண்ணி தாகம் எல்லாருக்கும் இருந்துக்கிட்டே இருந்தது. ஸோ இந்த மாதிரி ட்ரெக்கிங் வர நேரம் தண்ணி பாட்டில் ரொம்பவே அவசியம். ஆளுக்கு ஒரு பாட்டில் வச்சுருந்தாலும் பத்தாது. அது மட்டும் இல்லாமல் கூலிங் கிளாஸு, கேப்பு இந்த மாதிரி பொருட்களும் வியர் பண்ணிட்டு போகிறது ரொம்பவே அவசியம். இல்லை இந்த மாதிரி நடப்பாதையில் நடக்குது ரொம்ப நம்ம மலையை பார்த்து ஏறுற மாதிரி இல்லை, இதுக்கே ஒரு மாதிரி இருக்கு. மலையை பார்த்து ஏறி இருந்தால் என்னத்துக்கு இருக்கும்? என்னென்ன நிழலே இல்லை. உங்களுக்கு பின்னாடி யாராவது வரீங்களா? வரும், ஆனா நல்ல வெளிச்சமாகவே இருந்தாலும் தனியாக நம்ம காட்டுக்குள்ளே போகிற மாதிரியே ஃபீல் ஆச்சு. ஏன்னா எங்களுக்கு முன்னாடி பின்னாடி யாருமே வரல. ஸோ அது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. அறுப்பது ஆண்டவரை வேண்டிக்கோ. பசங்க தான் பாவம் வெயில்னால ஓயாமல் தண்ணி தாகம் எடுத்துக்கிட்டே இருந்தது. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நேரம் குடிச்சுக்கிட்டே வந்தாங்க. அதுக்கப்புறம் போக போக பழகிடும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே நார்மலாக ஆகிட்டோம். In 200 meters, you will arrive at your destination. மேப் வேற அப்பப்ப என்னமா சொல்லுது எனக்கு. 200 மீட்டர்ஸ்ல ரைட்ல போ, லெஃப்ட்ல போன்னு. உனக்கு தெரியுமா? இந்த காட்டு வழி பாதைலாம் உனக்கு எப்படி தெரியும்? வெயில் தாங்க ரொம்ப கிறக்குச்சு. ஸோ இந்த மாதிரி ட்ரெக்கிங் போகிறதா இருந்தால் நம்ம ஏர்லியராக போகிறது நல்லது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நாங்கள் போகும்போது ரிட்டர்ன் ஆகிட்டு இருந்தாங்க. இங்க ஆறு வந்துருச்சா? என்னடா நீரோடை கண்ணில் பட்டுருச்சு. இவ்வளோ நேரம் ஒத்தடி பல்ல வெட்ட வெயில்ல ஓடுனதுக்கு இப்போ தண்ணி பத்து பாத்திரம். எல்லா பக்கத்துலேருந்து ஆள் வராங்க. இவ்வளோ தூரம் சூடாக வெயிலில் நடந்துட்டு வந்ததுக்கு தண்ணியில் கால் வைக்கும்போது சும்மா குழு குழு குழு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா கல்லாறுன்னு சொல்லுவாங்க. இது கோடை காலம் அப்படிங்கிறதுனால தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த தண்ணியோட வேகத்தை பொறுத்து தான் இங்கே வந்து ட்ரெக்கிங் வந்து அலோவ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் இங்கே வர்றவங்க எல்லாருமே இங்கே ஒரு குளியலை போட்டுட்டு தான் போகிறாங்க. ஏன்னா வெயிலும் கடுமையாக இருக்கிறனால இதில் இறங்கிட்டு போனோம் அப்படின்னா ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். நான் ஒரு ஸ்பேர் ட்ரெஸ்ஸுமே கொண்டு வந்திருந்தேன். ஸோ பசங்கள்லாம் இறங்கி ரொம்ப நேரம் ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. எல்லா இதுலேயும் அப்படி தானே. அப்புறம் போக போக தண்ணியை விட்டு வெளில வாங்கினா வரமாட்டீங்க. அப்புறம் நான் சொன்ன மாதிரி 2-3 வழியிலேருந்து மக்கள் வந்தாலும் இங்கே தான் வந்து ஜாயின் ஆகுறாங்க. இது ஒரு மிட் பாயிண்ட்டாக இருக்குது. 10:50க்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த கல்லாற்றுக்கு வந்திருக்கோம். இங்கே 1 hour ஆட்டம் போட்டிருக்காங்க. 11:50க்கு தான் இங்கேருந்து நம்ம அடுத்த ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். சின்னதை பாரு, விட்டா நீ ஃபுல்லானாலும் குளிக்கும் போல. அந்த கல்லாற்றை கடந்தோடனே பார்த்தீங்கன்னா 2 ரூட் இருக்குது கோயிலுக்கு. ஸ்ட்ரைட்டாக போகிற ரூட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லோரும் ஏறி போகிற ரூட்டு.
ரைட் சைடில் ஒரு ரூட் போகுது, அது வந்து கொஞ்சம் கடுமையான ஒரு ரூட்டு. அது ரிட்டர்ன் வரும்போது அந்த வழியாக தான் நம்ம வரப்போகிறோம். நினச்சி போ, அக்கா ஓடுறவர் போ. இந்த ரூட் வந்து கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்குது. ஸோ நம்மளால் வேகமாலாம் நடக்க முடியாது, நிதானமாக போகலாம். அதே நேரத்தில் ரொம்ப நிழலாகவும் இல்லை இந்த ரூட்டில். அதனால் கொஞ்சம் அங்கங்கே எங்கே மரம் நிழல் கிடைக்குதோ அங்கே மட்டும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு, ரெஸ்ட் மீன்ஸ் என்னென்னா நம்ம உட்காரக்கூடாது, உட்காந்தோம்னா நடக்க முடியாது. ஜஸ்ட் அங்கங்கே நின்று ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். எங்க அதுல பின்னாடியே போகுது பாரு, முன்னாடியே போகுது. நாங்கள் இந்த மாதிரிலாம் அடிக்கடி மலையேற்றம்லாம் போனது கிடையாது. நம்ம வந்து பழனி மலை, மருதமலை இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் ஏறி போயிருக்கோம். இந்த மாதிரி காட்டு வழி ட்ரெக்கிங்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. எங்கள் பெரிய பாப்பா தான் கொஞ்சம் சிரமப்பட்டு வந்தாங்க. பட் எங்கேயே உட்கார விடலை அவங்க யாரையுமே. அப்படியே நிறுத்தாமல் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் ரெஸ்ட் கொடுத்துட்டு அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டே இருந்தோம். நான் தான் நிற்கிறேன்னு பார்த்தா எல்லாமே நிற்கிது. வேண்டாம், நடந்துக்கிட்டே போய் மேலே போய் ஹாயாக உட்காந்துடலாம். எப்படி ட்ரெக்கிங் ட்ரெக்கிங் லவர் உங்களை எப்படி இருக்கு? ட்ரெக்கிங் லவர் கொஞ்சம் தூரம் நினைச்சேன். கொஞ்சம் தூரம் தான் போயிட்டு இருக்கோம். நம்ம வெள்ளையங்கிரி ஏறிட்டு இருக்கோம். இப்போ வெள்ளையங்கிரிக்கு எப்படி போவ? அப்புறம் அடுத்து இமயமலை போகணுமே. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வயிறு நிறைய சாப்பிட்டுட்டுலாம் இந்த மாதிரி மலையேற்றம்லாம் பண்ண முடியாது. ஸோ வயிறு எம்டியாக வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. வாட்டர் பாட்டில் தான் மஸ்ட்டு. கிட்ஸுக்கு வேணால் நம்ம ஸ்நாக்ஸ் மட்டும் கையில் வச்சுக்கலாம். ரொம்ப வெயிட்டும் தூக்கிட்டு போக வேணாம். ஆனால் அதே நேரத்தில் தண்ணி வந்து வழியில் எங்கேயாவது கிடைக்குமானா கிடைக்காது. நம்ம மலைக்கு மேலே கோயில் போய் ரீச் ஆன பிறகு தான் நமக்கு தண்ணி கிடைக்கும். அதுவும் என்ன தண்ணி அப்படிங்கிறதையும் காட்டுறேன். கயிறு கட்டி இழுக்கணும். கயிறு கட்டி இழுல அந்த பிளேயர் போதும், முன்னாடி விடுங்க. அவள் தான் நமக்கு வழிகாட்டி. வழிகாட்டின்னு என்ன தெரியுமா? அவள் நடக்கிறேங்கிற பேர்ல நமக்கு அவளோட வழி எல்லாத்தையும் நமக்கு காட்டுவா. அதான் வழிகாட்டி. வயசானவங்களே நிறைய பேர் வாராங்கங்க. நல்லா ரெஸ்ட் எடுத்து நின்று கூட அழகா வந்துடுறாங்க. மேக்ஸிமம் வர்ற பீப்புள்ஸுமே பார்த்தீங்கன்னா யாரை கேட்டாலும் இதான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம், இப்போ தான் நான் வாரேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த அத்திரிமலை கோயில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிய வரல இன்னுமே. பசங்களை எப்படியாவது மோட்டிவேட் பண்ணி நடக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக குச்சியெல்லாம் உடச்சி கையில் கொடுத்தோம். ஸோ அதை வச்சு விளாண்டுக்கிட்டே அப்படியே நடந்துகிட்டே வந்துட்டாங்க. இந்த மாதிரி மர நிழலே பார்த்தீங்கன்னா வழிபாதையில் எங்கேயாவது ஒரு இடத்துல தான் இருக்குது. அங்கே தான் நம்ம ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. நல்லா இருக்குல்ல? நல்ல வெயிலுக்குள்ள நடந்துட்டு அங்கங்கே ஒரு நிழல் இருந்தால் போதும். அதுதான் வேகமாக நடக்க வைக்குது நம்மளை. ஒரே நிழலாக இருந்தாலும் நல்லா இருக்காது. காடுன்னு தான் பேர். என்னங்க 2 வழியில் போய் பூ பூத்து கிடக்க வேணாமா? தம்பி போங்க தம்பி. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது நான் நல்ல நிழலாக இருக்கும்னு நினச்சேன். இந்த மாதம் எங்கே போனாலும் நிழலை பார்க்க முடியாது. காட்டுக்குள்ளேயே நிழலை பார்க்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 12:30 ஆயிடுச்சு. நம்ம 10:30க்கு ஸ்டார்ட் பண்ணோம் ட்ரெக்கிங்கு. 2 hours ஆச்சு. இப்போ தான் நம்ம ஆப்போசிட்டில் ஆள்களே பார்க்குறோம் 2 hours அப்புறம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கோயில் வந்து நெருங்க போகிறோம். ஆனால் அதுக்குள்ளேயுமே பாடி ரொம்ப டயர்டாயிருது. சின்ன பாப்பாவுக்கு கால் வலி அதிகமாயிடுச்சு. ஸோ கொஞ்சம் தூரம் தூக்கிட்டு போயிட்டு இருந்தோம். ரிட்டர்ன் போகிறவங்கள்ட்ட இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு கேட்டதுக்கு 10 நிமிஷம் தான் இருக்குது, போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. கோயில் வந்துருச்சே. சொல்லு, கோயில் வந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறமும் 1/2 hour ஆச்சு. எங்கள் வீட்டு குட்டி தான் ஜாயின்ஸ்லலாம் கொஞ்சம் பெயினாக இருக்குன்னு சொல்லிச்சு. நான் ஃபர்ஸ்ட் எய்ட் கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிருந்தேன். இந்த ரத்தக்கட்டு பிளாஸ்டர் இவ்வளோ நேரம் டயர்டாக தெரிஞ்சிச்சுலங்க. இப்போ கோயில்கிட்ட வந்தோடனே இப்படி டயர்ட்லாம் பறந்த மாதிரி தான் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் இருக்குது, என்னன்னு தெரியல. பட் இந்த பிளேஸ்லேருந்து கோயில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 minutes ஆகுது.
இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையிலே ட்ரெக்கிங் ஏறி இருப்பாங்க. இப்போ அங்கே கோயிலில் சாமிலாம் கும்பிட்டுட்டு அங்கே அன்னதானமும் உண்டு, அதை முடிச்சுட்டு ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்காங்க. நாங்கள் இப்போ தான் கோயிலுக்கு போயிட்டே இருக்கோம். திடீர்னு எனர்ஜி எங்க இருந்து வந்துச்சுன்னே தெரியல. சூப்பரா இருக்குல்ல. சொன்ன மாதிரி கோயில்ல அன்னதானம் கொடுக்குறாங்க. ஆனா அதெல்லாம் நீங்க 12 மணிக்கு முன்னாடி போனாதான் கிடைக்கும், அதுக்கப்புறம் கிடைக்காது. ஸோ நீங்கெல்லாம் பசி தாங்க மாட்டீங்க, உங்களுக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னா நீங்க கையில எடுத்துட்டு போறது நல்லது. கொஞ்சம் இங்க காத்து வாங்கலாம் போல இருக்கு. இப்போ நம்ம கோயில் ரீச் பண்ணியாச்சு. கோயிலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்த ரூட்டில் ஒரு ஓட்டுக்கொட்டகை இருக்குது, அங்கே ஒரு பெரிய மரமும் இருக்குது. அது போக இங்கே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து வெஹிக்கிளும் வந்து போயிட்டு தான் இருக்குது. அதில் சில பேர் வராங்க, அது எப்படின்னு எனக்கு தெரியல. எங்கள் பாப்பா கால் ஃபுல்லாக பாருங்கள் ஒரே பிளாஸ்டராக ஒட்டி வச்சுருக்கேன், அது அதுக்கப்புறம் தான் நடப்பேன்னு சொல்லிருச்சு. அதனால தான் நான் ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணி வழியில் எங்கேயுமே நான் உட்காரலை, நேராக கோயிலுக்கு வந்தாச்சு. வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா மக்களை நிறைய பார்க்க முடியல. ஆனால் கோயிலுக்கு வந்த பிறகு தான் தெரியுது எவ்வளோ பேர் இங்கே இருக்காங்க அப்படின்ட்டு. இதுலேயும் பாதி பேர் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் கோயிலை ரீச் பண்ண டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ 1 மணி. இப்போ நம்ம கோயில் பற்றி பார்க்கலாம். கோயில் பார்த்தீங்கன்னா அத்ரி மகரிஷி அவரோட மனைவி அனுஷ்யா தேவி 2 பேரும் தவம் இருந்த இடம் அப்படின்னா இந்த மலையை சொல்கிறாங்க. ஸோ அந்த கோயிலோட கருவறையில் பார்த்தீங்கன்னா அத்ரி மகரிஷி அவருடைய மனைவியை வந்து லிங்க வடிவில் வச்சுருக்காங்க. அத்ரி மகரிஷி வாழ்ந்த இடம் அப்படிங்கிறதுனால தான் இந்த மலைக்கு அத்ரி மலைன்னு பேர் வந்தது. இந்த அத்ரி மலை பார்த்தீங்கன்னா களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் வனப்பகுதியை சேர்ந்தது. 18 சித்தர்களில் ஒருவரான கோரக்க சித்தர் வந்து அத்ரி மகரிஷியோட சிஷ்யராக இருந்திருக்காரு. அத்ரி மகரிஷியோட சேர்ந்து கோரக்கரும் இந்த மலைப்பகுதியில் நிறைய தியானம் தவம் செய்து வந்திருக்காரு. கோரக்கர் இந்த மலைப்பகுதியில் வாழ்ந்து வந்தப்போ நிறைய கதைகள் சொல்லப்படுகிறது. அவர் வந்து வனப்பகுதிக்கு ஒரு தடவை பூ பறிக்க சென்ற போது சிவபெருமானை பார்த்ததாகவும், அத்ரி மகரிஷியோட வேண்டுதலுக்கு இணங்கி சிவபெருமானும் பார்வதியும் இங்க பரமேஸ்வராவும் பரமேஸ்வரியாவும் இருக்கிறதா சொல்லப்படுகிறது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 12 மணிக்கு முன்னாடி வந்தாதான் இங்கே அன்னதானம் நம்ம சாப்பாடு சாப்பிட முடியும். நாங்கள் 1 மணிக்கு வந்தனால சாப்பாடு எல்லாம் காலி. அதுக்கப்புறம் வந்து யாருக்குமே இங்கே சாப்பாடு கிடையாது. ஆனால் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நான் நினச்சேன் மேலே போயிட்டு அன்னதான சாப்பாடு எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிருந்தேன். உண்மையை சொல்லணும் அப்படின்னா எங்கள் யாருக்குமே பசியே இல்லை. நடந்து வந்தும் எங்களுக்கு பசி தெரியலை. இருந்தாலும் கோயிலில் ஒரு அன்னதான சாப்பாடு சாப்பிட்ருக்கலாமே நான் நினச்சிட்டு இருக்கும் போதே உள்ளேருந்து ஒரு பூசாரி வந்து எங்களுக்கு பொங்கல் கொடுத்தாரு. அந்த பொங்கல் பார்த்திங்கன்னா சாமிக்கு படைக்கப்பட்ட ஒரு பொங்கல் தான். அது எங்களுக்கு கிடைச்சது ரொம்பவே சந்தோஷம். குடிதண்ணிக்கு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சுனை இருக்குது. அதுலேருந்து ஓட வழியாக வர்ற இந்த தண்ணியை தான் எல்லோரும் பிடிச்சி குடிக்கிறாங்க. நாங்கள் வாட்டர் பாட்டிலில் ஒரு 2 லிட்டர் தண்ணி வரைக்கும் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஆனால் அது வர வழியிலே எல்லாமே குடிச்சு காலி பண்ணியாச்சு. இங்கே வந்து தண்ணி கிடைக்குன்னு பார்த்தா இங்கே ஓடையில் தான் பிடிச்சி குடிக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ எங்களுக்கு பெரியவங்களுக்கு நாங்கள் பிடிச்சிக்கிட்டோம். குழந்தைங்க குடிக்கிறதுக்கு கொஞ்சம் யோசனையாக இருந்தது. ஆனால் இங்கே உள்ள பூசாரி என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த தண்ணி வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது, அந்தளவுக்கு சுத்தமான தண்ணி, தைரியமாக குடிங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இந்த அன்னதானம் போடுற இடத்துல பார்த்தீங்கன்னா பஞ்சாமிர்தம் மாதிரி ஃப்ரூட்ஸ் மிக்ஸ்லாம் பண்ணி கொடுத்தாங்க. அது ஒவ்வொரு கை கொஞ்சம் தான் வந்தது. இருந்தாலும் நாங்கள் ரிட்டர்ன் போகணும் இல்லையா, அதுக்கு எனர்ஜி வேணும், அதனால் அதையும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டோம். இதுலேருந்து என்ன நான் சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து சாப்பாடும் சரி தண்ணியும் சரி நீங்கள் எதிர்பார்த்து போக முடியாது. நீங்கள் உங்கள் கையில் வச்சுக்கோங்க, ஸ்நாக்ஸ் வச்சுக்கோங்க, நட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது வெயிட்லெஸ்ஸான பொருட்கள் ஏதாவது எடுத்துகிட்டு போங்க. குடிக்குமா? கோயிலுக்கு பின்புறம் பார்த்தீங்கன்னா விஷ்ணு, தட்சிணாமூர்த்தி போன்ற தெய்வங்களுடைய சிலைகள்லாம் வச்சுருக்காங்க. கோயிலில் பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டுட்டு ஒரு 15-20 நிமிஷம் தான் உட்காந்துருப்போம். அதுக்கப்புறம் அங்கே ரொம்ப நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு படுக்கிறதுக்கெலாம் இடங்கள் கிடையாது. கரெக்டாக ஒரு 1 ஹவர் அங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். ஒரு 2 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா யாருமே அங்கே இருக்கிறது இல்லை, எல்லாருமே கீழே இறங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ நம்ம கோயிலை விட்டு விடை பெறுகிறோம். நம்ம வரும்போது கோயிலுடைய வலது பக்க பாதை வழியாக வந்தோம். இப்போ இடது பக்க பாதை வழியாக இறங்க போகிறோம். வலது பக்கம் போகலான்னு பார்த்தோன்னா அங்கே ஆள்கள் யாருமே போகலை. லெஃப்ட் சைடில் சில பேர் இறங்க ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து போயிடுறது இன்னும் சேஃப்டின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த பக்கம் இறங்க ஆரம்பிச்சிட்டோம். அது மட்டும் இல்லாமல் கோயில் பூசாரி என்ன சொன்னார் அப்படின்னா, டேம்லேயுமே ஈவினிங் வந்து அன்னதானம் நடக்கும், நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் இறங்கிட்டீங்க அப்படின்னா அங்கே போய் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ லெஃப்ட் சைடில் போனோன்னா இன்னும் இறக்கமான பாதை, வேகமாக இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லி தான் சில பேர் இறங்க ஆரம்பித்தாங்க. ஆனால் இந்த பாதை பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்ததுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போனோம். வந்த ரூட்டு சமமாக இருந்தது, ஆனால் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக தெரிஞ்சது. இது வந்து ரொம்ப ஸ்லோப்பாக இருக்குது, பாதையே இல்லை.
பட் ரொம்ப வேகமாக கீழே இறங்குற மாதிரி இருக்குது. நாங்கள் வர்றப்போ இருந்த பாதை பார்த்திங்கன்னா ரொம்ப தனிமையாக இருந்ததே தவிர காட்டுக்குள்ளே போகிற ஒரு ஃபீலே இல்லை. ஆனால் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கிற பாதை பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற எஃபெக்டாக இருந்தது. என் பொண்ணும் சொன்னால் இப்படி போனாதாம்மா ரொம்ப த்ரில்லிங்காக சூப்பராக இருக்கும், வாமா போகலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணா. கடைசியில் அவங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சரியான காடு. ஓடலைங்க, அது கால் பேலன்ஸ் பண்ண முடியாமல் சறுக்குது. பாதையுமே ரொம்ப ஸ்லோப்பாக இருக்கிறதுனால ஸ்லிப்பர் வந்து நமக்கு வலிக்கிடக்கூடாதுன்னு பேலன்ஸ் பண்ணி போகிறதுனால நமக்கு சீக்கிரமே கால் வலியும் வருது. இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு குகை. இது வந்து இந்த ரூட்டு வழியாக வந்தால் மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். அத்திரி மகரிஷி, கோரக்கர், அது மட்டும் இல்லாமல் பல சித்தர்கள் தவம் இருந்த இடமாகவும் சொல்லப்படுது. இந்த குகை பார்த்திங்கன்னா உள்ளே போய் ஒரு ஆள் உட்காந்து தவம் இருக்கலாம், அந்த அளவுக்கு நல்ல ஸ்பேசியஸாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு விளக்கு வச்சுருக்காங்க. மக்கள் இன்றைக்கி ஃபுல்லாக வந்து போயிட்டு இருக்கிறதுனால இன்னி நாள் முழுவதுமே இந்த விளக்கு எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. இந்த வழிப்பாதையில் வந்தால் மட்டும்தான் இந்த குகையை நம்மளால் பார்க்க முடியும். அது இல்லாமல் இந்த வழிப்பாதை ரொம்ப குறுகலான ஒரு பாதை. தீபத்தி இருக்கா? சூப்பர். தண்ணி எப்படி கையால விளக்கேத்திட்டியா ராஜி? பாரு, ஒரு ஆள் இல்ல. ஏய் வலியும் எனக்கு சரியா தெரியல. எந்த பக்கம் கீழ போடி போறோம் அந்த பக்கம் அடிச்சிட்டு எப்படியோ போய்ட்டோம். ஏன்னா வந்து அத்திரி மகரிஷியோட சிஷ்யர் வந்து கோரக்கர். அவர் இங்கே நிறைய இடத்துல உட்காந்து தவம் இருந்திருக்காரு. மேபி இதுதான் அந்த பிளேஸாக இருக்கும். அப்போ புரியல, இப்போ புரியுது. கட்டான்னு இறங்குறீங்களாம். டேம்ல நிக்கிறீங்க. கடகடன்னு இறங்கணும்னு கடகடன்னு போயிடுவோம். காலையில் வந்து அந்த பாதையில் ரொம்ப வெயிலாக இருந்தது. ஆனால் இது வந்து காட்டுக்குள்ளேயே போகிறதுனால ரொம்ப நிழலாக இருக்குது. ஸோ நம்ம இது வழியாக வரோம். ரொம்ப ஏஜ்டு பீப்புள்ஸாக இருந்தால் இந்த பக்கம் வர முடியாது, ஏன்னா கொஞ்சம் ஏத்தமாக போகிறனால கொஞ்சம் கஷ்டம். ஆனால் நீங்கள் ட்ரெக்கிங் விரும்பி வாரீங்க அப்படின்னா இந்த ரூட்டு உங்களுக்கு ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸை தரும். ஆள் வருது, பிரிஞ்சது ஆண்டே வேற அங்கே. நான் வேகமா போகல, தன்னால என்ன வேகமா கூட்டிட்டு போகுது தெரியுமா. ஒரு சில பேர் இந்த பக்கம் போகிறாங்க அப்படின்னா அவங்க கூட நாங்கள் நடக்க ஆரம்பித்தோம். ஆனால் அவங்கள காணோம். ஒரு 10 நிமிஷத்துலேயே நாங்கள் அவங்கள விட்டுட்டோம். அதுக்கப்புறம் நாங்களாக பார்த்து போனது தான். இந்த ரூட்டெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நடந்து இந்த நடப்பாதை நமக்கு தெரியும். அது வழியாக அப்படியே போயிட்டே இருந்தோம், இறக்கத்துலேயே போயிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் ஆளுங்க கண்ணில் பட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் இல்லை. இப்படி தான் நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. நம்மளாக பார்த்து இப்போ ஃபேமிலியாக போயிட்டா ஒன்றும் இல்லை, பயம் இல்லாமல் போயிடலாம். பட் தனியாலாம் நம்ம அந்த காட்டுக்குள்ளே போகிறது ரொம்ப கஷ்டம், கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். எங்களுக்கு என்னென்னா அப்படி குழந்தைங்களை கூட்டிகிட்டு காட்டுக்குள்ளே வந்துட்டோம், கரெக்டாக ரூட்டை பார்த்து போயிடுவோமா, இடத்த போய் சேர்ந்துருவோமா அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது. 2 வழி பாதைக்கும் பார்த்தீங்கன்னா டைம் டிஃப்ரென்ஸ்னு ஒன்றும் பெருசாக இல்லை. ரெண்டுமே வந்து ஒரே கால அளவு தான் எடுத்துக்குது. இந்த பாதை ரொம்பவே கரடு முரடான ஒரு பாதை தான். பட் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. என்ன நானே காப்பாற்றிக்க முடியலம்மா. சொல்லல, ரப்பர் செருப்பு ஒன்று இருக்கு. ஃபுல்லாக காடு, நடுக்காடு. சூப்பரே. பேசிட்டு டைரக்ஷன்லாம் தெரியாது, போயிட்டே இருக்கோம். எந்த பக்கம் பாதை போதோ அந்த பக்கம் போயிட்டே இருக்கும். அப்பப்போ எங்களுக்கு கம்பெனிக்கு யாராவது வராங்க, அவங்களையும் விட்டு போடுறோம். இப்போ எங்களுக்கு முன்னாடியும் யாரும் இல்லை, பின்னாடியும் யாரும் இல்லை. அந்த மாதிரி தான் ஸ்டேஜில் ஒத்த அடி பாதை. நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. ஒரிஜினல் காடியே ஓட போகும்போதே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு நீர் ஓடை இருக்குது. இந்த மாதிரி ட்ரெக்கிங் வரவங்களுக்கு டயர்டாக இருக்குது, கையில் வாட்டர் பாட்டில் கொண்டு வரல அப்படின்னா இந்த மாதிரி தண்ணியை தான் நம்ம பிடிச்சி யூஸ் பண்ணிக்கணும். கவுத்து ரசிச்சுட்டு இருக்காத, வழி தெரியாமல் தெரியும். நீ நல்லா இருக்கே, இன்னும் அழகு அந்த பாறை அப்படியே இருக்கு பாரு. போ நீ போ. அப்பாக்கு இருக்க அள்ளு விடுதுன்னு நினைக்கிறேன். குடும்பத்தை கூட்டிட்டு காட்டுக்குள்ள வந்துட்டேன், இவங்களை கொண்டு போய் வீடு சேர்க்கணும் மேடம்.
இந்த ட்ரெக்கிங் பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபேமிலியாக ரொம்பவே ஆசைப்பட்டு பிளான் பண்ணி வந்தோம். ஆனால் இந்த காட்டுக்குள்ளே எங்களால் அதை என்ஜாய் கூட பண்ண முடியல. ஏன்னா எங்களுக்கு ஆள் பேர் இல்லாமல் நடந்து போகிறது பார்த்திங்கன்னா வழியும் தெரியலை, எப்படியாவது டேமை போய் ரீச் ஆயிடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே தான் போயிட்டு இருந்தோம். பிகாஸ் இது வந்து கோடைக்காலம் அப்படிங்கிறதுனால மேபி எந்த அனிமல் வேணாலும் வரலாம், தண்ணி குடிக்க வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ எனக்கு அந்த ஒரு ஃபியரும் இருந்துகிட்டே இருந்தது, ஏதாவது வந்துருமோ. எனக்கு குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறோம், ஒரு அவசரத்துக்கு ஓடணும்னு நினச்சா கூட ஓட முடியாது. பட் இதில் ரெகுலராக வர்றவங்களுக்கு தான் அதை பற்றி தெரியும். நமக்கு புதுசாக போகிறனால தான் அந்த பயம் இருந்தது. இப்படி இருந்தால் தான் நல்லா இருக்கும், இப்படியே போகலாம். கோயிலே நாங்கள் ரொம்ப நேரம் ரெஸ்ட் எடுக்கலை, உடனே கிளம்பிட்டோம் இல்லையா. அதனால் பாடியுமே ரொம்ப டயர்டாக ஆரம்பிச்சிருச்சு. பெரியவங்க நம்மளாலே நடக்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. குழந்தைங்க பார்த்திங்கன்னா கால் பெரட்டல், கால் பிரச்சனை, வலிக்குது அப்படி இப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு புலம்பிக்கிட்டே தான் நடந்து போயிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்க்க கொஞ்சம் பாவமாக தான் இருந்தது. இந்த வாடி இதுலயே போனாங்களா? எனக்கு சந்தேகமா இருக்குது. இதெல்லாம் பார்த்தேன் ரொம்ப நேரமா ஆளை பார்க்கலையடி. நம்ம நீ போய் பார்க்க சொன்ன அப்பா என்ன கூப்பிட்டு மறுபடியும். ஏன்னா நான் அந்த டைம் உள்ள போயிட்டு இருக்காங்க. அது சரிடி. அதுக்கப்புறம் இப்ப ஆளை பார்த்தே 15 நிமிஷத்துக்கு மேல ஆச்சு. அப்புறம் ஒரு லைட் ப்ளூ கலர் நேவி ப்ளூ கலர் பாப்பா அவளை இறக்கி விட்டு நடக்க விடுங்க. பரவாயில்ல, இந்த காலடி ஒரு இடத்துல அடிபட்டுருச்சு, போயிரு மரியாதை. எங்கள் பெரிய பாப்பா தான் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டா. சின்ன பாப்பா கால் வலின்னு அங்கங்கே ஸ்லோ பண்ணது இவளுக்கு ரொம்பவே கடுப்பாயிட்டு திட்டிக்கிட்டே வந்தாங்க. என்ன கஷ்டம் ஓட்டுற பாரு. அத்திரிமலை கூட்டிட்டு வந்தா போதும், கௌதமி வேகம் ஆயிடுவா. டிஸ்கெல்லாம் விலகிடும். ஆக்சுவலாக இங்கே ட்ரெக்கிங் டைம் வந்து 12 o'clock ஸ்டாப் பண்ணுறதா தான் பேசுகிறாங்க. ஆனால் நாங்கள் ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கும்போது டைம் பார்த்திங்கன்னா 4 o'clock கிட்ட ஆக போகுது. அப்படி இருந்தும் ஒரு சில பேரை அலோவ் பண்ணுறாங்க. இது எப்படின்னு எனக்கு தெரியல. நாங்கள் ஆள்களை பார்த்துட்டோம், கீழேருந்து மேலே ஏறி வர்ற ஆள்களை பார்த்துட்டோம். இப்போ மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அது போக வெயில் வந்துருச்சு, சந்தோஷம். வெயில் வந்தனால ஓகே ஊர் போய் சேர்ந்துருவோங்கிற நம்பிக்கை வந்துருச்சு. வாழ நான் தான் உன்னை கூட்டிகிட்டே போயிட்டு இருக்கேன். காட்டுக்குள்ள போகிற அந்த இதே இல்லையே, த்ரில்லிங்கே இல்லையே நினச்சோம். ஏங்க கௌதமி செம்ம த்ரில்லிங்கா இருந்துச்சு. இப்போ ரியல் காட்டை பார்த்துட்டோம். நாங்கள் பார்த்துட்டு பீதியிலேருந்து தப்பிச்சு வந்துட்டோம். இந்த மாதிரி எங்கேயும் ரெஸ்ட் எடுக்காமல் ஒரே ஃப்ளோவில் போயிட்டே இருக்கோம் அப்படின்னா 2 hours நம்மளால் கோயிலை ரீச் பண்ண முடியும். அதேமாதிரி அகெயின் 2 hours நம்மளால் ரிட்டர்ன் ஆகவும் முடியும். இல்லாமல் நம்ம ரெஸ்ட் எடுத்து போகிறோம் அப்படின்னா கன்ஃபார்மாக 3 hours ஆகிடும். அது உங்களுடைய வேகத்தை பொறுத்து இருக்கு. பாரதியார் என்ன சொல்லியிருக்காரு? ஓடி விளையாடு பாப்பா, கூட வந்த பாப்பா, விட்டு போறாத பாப்பான்னு சொல்லியிருக்காருல. அதுக்கு பெல்ட் போட்டு தான் வரணும். ஒரு பொண்ணு இருப்புல கயிறு கட்டிக்கிட்டே இருந்துச்சு இந்த வழியா. பூச்சி சத்தமா இது என்ன சத்தம்னே தெரியல. காட்டுக்குள்ள ஒரு சில இடங்கள்ல பயங்கர இறைச்சலான சவுண்டுலாம் வருது. சம்மர்லேயே எப்படி இருக்குது, மழை காலம்லாம் எப்படி இருக்குன்னே தெரியல. அந்த நேரம்லாம் எப்படி அலோவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் தெரியல. பட் இந்த மாதிரி மலைகளில் ட்ரெக்கிங் போகிறோம் அப்படின்னா ஓரளவுக்கு சம்மர் சீசனில் போகிறது பெஸ்ட்டு. வெயில கூட நம்ம சமாளிச்சிடலாம். ஆனால் மழை காலம் அப்படின்னா என்ன நடக்குன்னு கூட நம்மளால் கெஸ் பண்ண முடியாது. குளிச்ச இடம் வந்துருச்சு பாரு. என்ன கேட்டா சொல்லுச்சு, இந்த முள்ளு போட்டு முள்ளு ஏதோ நம்ம இப்படி போனோம். இங்கிட்டு சில பேர் போனாங்க தெரியுமா, ஞாபகம் இருக்கா? கோத்தே நம்ம குளிச்ச இடத்துக்கு வந்தாச்சுடா. மாறா ஜெயிச்சிடு மாறா.
இப்போ நம்ம இங்கேருந்து குளிச்சுட்டு போனோம் இல்லையா, அந்த மிட் பாயிண்ட்டுக்கு நம்ம வந்துட்டோம், கல்லாற்றுக்கு வந்துட்டோம். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போன பாதை நமக்கு அந்த பக்கம் இருக்குது. இப்போ நாங்கள் வந்தது இந்த கல்லாட்டோட ரைட் சைட்லேருந்து செகண்ட் ரூட் வழியாக நாங்கள் கீழே இறங்கியிருக்கோம். காலில் தண்ணியில் கால் நினச்சி உட்காருங்க. இந்த ஆற்றை பார்த்த பிறகு தான் எங்கள் எல்லாருக்குமே மூஞ்சியில் ஒரு தெளிச்சி வந்தது. ஏன்னா மலை ஏற்றத்தை விட்டு நம்ம கீழே இறங்கிட்டோம். இனிமேல் டேமை மட்டும் தான் நம்ம கிராஸ் பண்ணணும். ஈவினிங் நேரத்தில் இந்த இடத்த பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. ஆனால் என்ன அப்படின்னா, ஃபாரஸ்ட்லேருந்து ஆள்க வந்துட்டு இங்கே நிற்காதீங்க, ரொம்ப நேரம் நிற்கக்கூடாது, உடனே கிளம்புங்கன்னு எங்களை விரட்டிட்டாங்க. ஈவினிங் மேலே அனிமல்ஸ் எல்லாம் தண்ணி குடிக்க வரும். அதனால நம்ம இங்கே நிற்க விட மாட்டாங்க. ஒரு 4 o'clock நம்ம மலையை விட்டு கீழே இறங்கிறது நல்லது. இந்த கல்லாற்றில் தான் ஒரு சில ஃபேமிலியும் நின்றுட்டு இருந்தாங்க. ரிட்டன் அவங்க கூட சேர்ந்து அப்படியே வர ஆரம்பிச்சாச்சு. இவங்களை வந்து நம்ம வழி பாதையில் நான் பார்க்கவே இல்லை. ஸோ வேறு ரூட்லேருந்து வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஈவினிங் மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே கிளைமேட்டும் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. லைட்டாக மழை தூர ஆரம்பிச்சது. மழை இன்னும் சூப்பராக இருக்கும். மழை பெய்யுமா? தண்ணி சொட்டு சொட்ட விழுகுது என்னோட மேல. அத்திரி மலை விட்டு கீழே இறங்கி முடிக்க போறியா? வந்துட்டோம் பாரு, தண்ணி தெரியுது பாரு, இது கடல் தெரியுற மாதிரி. என்ன பாரு கூத்து, என்ன ஒரு ஆனந்தம் இந்த கரடி மூஞ்சி. எனக்கு செம்மையா இருக்கு. இப்போ இந்த வழியாக தான் வந்தோமா நம்ம. இது நல்லா இருக்கு. 2:15 மலையிலேருந்து கீழே இறங்க ஆரம்பித்தோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:30. 1.25 மணி நேரத்தில் இந்த இடத்த ரீச் பண்ணிட்டோம். அப்புறம் டேம் கிராஸ் பண்ணி நம்ம அங்கே போகிறதுக்கு ஒரு 15 minutes ஆகும். சுவிட்சர்லாண்டா பனி பிரதேசம் மாதிரி தெரியலப்பா, நம்ம ஊரில் பனி பிரதேசம். இந்த டேமும் மலையும் சேர்த்து பார்க்குற அந்த வியூ ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஈவினிங் அந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகவும் இன்னுமே ரொம்ப அழகாக இருந்தது. அருமையான வியூ. கடனா நதி டேம் வந்தாச்சு. நீ குடும்பத்தோட நடமாடுறேன்னு சொன்னீங்க, ஒரு குட்டியாவது கண்ணில் காமிச்சியா? ஒரு குட்டிய கூட கண்ணில் காமிக்கல நீ. மலைக்கெல்லாம் டாட்டா சொல்லுங்க. ஃபைனலி இப்போ மலையிலேருந்து கீழே இறங்கி நம்ம டேமுக்கு வந்தாச்சு. இந்த டேம் வியூ பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருக்கலாம், இங்கே ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம் போல் ஆசையாக தான் இருக்குது. ஆனால் மார்னிங் பார்த்தீங்கன்னா நாங்கள் வரும்போது இங்கே தண்ணி போகிற பாதை அப்படிங்கிறதுனால சில இடங்களில் ரொம்ப சகதியாக இருந்தது. கால் வைக்கும்போது ஸ்லிப்பர்ஸில் தான் ஒட்டுது. ஸோ அதுலேயுமே இந்த டேம் வழியாக நம்ம கிராஸ் பண்ணும்போது ரூட்டு பார்த்து தான் கிராஸ் பண்ணணும். காலையில் டிஃபன் சாப்பிட்டுட்டு ட்ரெக்கிங் ஏற ஆரம்பித்தோம். வாட்டர் பாட்டிலில் உள்ள தண்ணி தான் குடிச்சிருக்கோம். ஒரு பேக்கெட் பிஸ்கட் வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்ருக்கோம். கோயிலில் அன்னதானமும் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். ஆனாலும் எங்களுக்கு ஒரு ஸ்பூன் சக்கரை பொங்கல் கிடச்சது, அவ்வளோதான். ஆனால் இவ்வளோ தூரம் நடந்துமே இங்கே யாருக்குமே பசியோ பெரிய களைப்போ எதுவுமே தெரியலை. எங்களுக்கு மட்டும் இல்லை, குழந்தைங்களும் அதே தான் சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப தூரம் வாக் பண்ணுறோம் இல்லை மலையேற்றம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வயிறு நிறைய சாப்பிட்டுட்டுலாம் கண்டிப்பாக நம்மளால் முடியாது. எம்டி ஸ்டொமக்கில் டீஹைட்ரேட் மட்டும் ஆகாமல் பார்த்துக்கிட்டாலே போதும். அதனால தான் எங்களால் இவ்வளோ சீக்கிரம் வந்து போயிட்டு வர முடிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஓகே மக்களே, திருநெல்வேலி தென்காசி சுற்றி உள்ள மக்கள் இந்த அத்திரி மலை ட்ரெக்கிங் இது வரைக்கும் போகலை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உண்மையிலே மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை தரும். கோயில் பூசாரி சொன்ன மாதிரி இங்கே டேம்லேயுமே அன்னதானம் போட்டுட்ருக்காங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா 4 மணிக்குள்ளே வந்தால் தான் நமக்கு அன்னதான சாப்பாடு கிடைக்கும், இல்லைனா அதுவும் கிடைக்காது. அந்த அளவுக்கு நிறைய பேர் இந்த பௌர்ணமி ஒட்டி வந்து போயிட்டுருக்காங்க. இங்கேயுமே சாப்பாடு காலி. நாங்கள் வந்து பாயசம் மட்டும் தான் வாங்கி சாப்பிட்டோம். ஓகே மக்களே, இன்றைக்கி எங்களுடைய ட்ரெக்கிங் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Bye.